படுத்த படுக்கையாக கோமாவில் கடவுள் எனக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். முமைத் கான் வேதனை. என் பேரு மீனா குமாரி என்ற பாடலுக்கு ஆட்டம் போட்டு தமிழக ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை முமைத் கான். இவங்க தற்போது அளித்த பேட்டியில் கோமாவில் இருந்து மீண்டு மறுபிறவி எடுத்திருப்பதாக கூறி பலரை அதிர்ச்சியில ஆழ்த்திருக்காங்க. நடிகை முமைத் கான் 2002ஆம் ஆண்டு பாலிவுட் சினிமாவின் ஐட்டம் பாடலுக்கு கவர்ச்சியாக நடனமாடியதன் மூலம் சினிமால என்ட்ரியானாங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்சிருக்க இவங்க கமல்ஹாசன் நடித்த வேட்டையாடு விளையாடு படத்துல நெருப்பே சிக்கிமுக்கி நெருப்பே பாடலுக்கு ஆட்டம் போட்டு ரசிகர்களை கவர்ந்தாங்க. அதைத் தொடர்ந்து விஜயோட பொக்கி படத்துல என் செல்ல பேரு ஆப்பிள் பாடலுக்கும், கந்தசாமி படத்துல என் பேரு மீனா குமாரி உள்பட பல படங்கள்ல ஒரே ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சாங்க. இவங்க ஐட்டம் பாடலுக்கு டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம மம்முட்டியான், மறந்தேன் மன்னித்தேன், மருதமலை, வில்லு உள்ளிட்ட பல படங்கள்ல கௌரவ வேடங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கடந்த சில வருடங்களாக சினிமால மார்க்கெட் இல்லாததால வீட்லயே பொழுதை கழித்து வந்த அவங்க இணையத்துல விதவிதமான ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு வந்தாங்க. அண்மையில இவங்க ஹிந்தி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில சில ஆண்டுகளுக்கு முன் வீட்டில் இருக்கும் பெட்டில் இருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு விட்டது. இதுல மூளைக்கு செல்லும் 5 நரம்புகள் வெடித்து விட்டன. அதனால 15 நாட்களாக கோமால இருந்திருக்காங்க. படுத்த படுக்கையாக இருந்தேன். ஆனா கோமாவில் இருந்து மீண்டு வந்தாலும் குறைந்தது 7 ஆண்டுகள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதா சொல்லியிருந்தாங்க. இதனால பழையபடி வேலை செய்யவோ கனமான பொருட்களை தூக்கவோ கூடாது. இதனால எந்த வேலையும் செய்யாம வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். நான் ஓய்வில் இருந்த இந்த 7 ஆண்டுகள்ல என்னை நானே தெரிந்து கொண்டேன். என்னை முமைத் கானாக்கி அழகு பார்த்தார் கடவுள். அதுக்கப்புறமா அவரே என் கெரியருக்கு முற்றுப்புள்ளியும் வைத்து விட்டார் அப்படின்னு தீராத மன வேதனையோட அந்த பேட்டியில பேசியிருக்காங்க.